வெல்கம் டு பிரணவ் எஜு இன்ஃபோஸ். டிப்ளமா நர்சிங் கவுன்சிலிங்க்கான ஷெடியூல் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. tnmedicalselection.net அப்படின்ற வெப்சைட்டில் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. கம்யூனிட்டி வைஸ் சீட் மேட்ரிக்ஸும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங்க்கான டேட்டும் வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம இந்த வீடியோவில் எந்த கம்யூனிட்டி வர சீட்டு வந்து சயின்ஸ் குரூப், ஒகேஷ்னல் குரூப், அதர் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும், செகண்ட் கவுன்சிலிங்கில் சீட் வந்து அதிகரிக்குமா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கவுன்சிலிங் ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் இது எல்லாத்துக்குமான டேட் வந்து 1/10/2024 7/10/2024 வரை ஒரு 1 வீக் வந்து நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஃபஸ்ட் ரவுண்டுக்கான ஃபைனல் ரிசல்ட் வந்து 9/10/2024 அன்னைக்கு tnmedicalselection.net வெப்சைட்டில் வந்து போடுவாங்க. அதை வந்து நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான டேட் அப்படின்னு பார்த்தோன்னா 9/10/2024 15/10/2024 வரைக்கும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறலாம். காலேஜில் எப்போக்குள்ளே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா 16/10/2024 5 PM வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும். கவுன்சிலிங் ப்ரொசீஜரை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எப்பவும் போல் நீங்கள் ஏற்கனவே வந்து பண்ணியிருப்பீங்க. பேராமெடிக்கல் டிகிரி கவுன்சிலிங்லாம் வந்து கவுன்சிலிங் ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்கள் வந்து tnmedicalselection.net அப்படின்ற வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு உங்களோட லாகின் ஐடி, பாஸ்வேர்டு ரெண்டும் கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் 250 ஃபீஸ் வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங்க்கான பேஜ் வந்து உங்களுக்கு வரும். அதில் எல்லா காலேஜுமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணிடுங்க. அதிகபட்சம் வந்து எல்லா காலேஜுமே சூஸ் பண்ணுறது நல்லது. ஏன் அப்படின்னா, ஒரு சில காலேஜ் வந்து கிடைக்காம போகும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து எல்லா காலேஜுமே 25 காலேஜ் தான் நம்மளுக்கு டோட்டலாகவே இருக்குது. ஸோ 25 காலேஜுமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற காலேஜஸை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியில் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு பெஸ்ட்டான காலேஜஸ், அடுத்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான ஆர்டர் வைஸ் வந்து நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் 25 காலேஜஸ்மே கொடுத்துருங்க. அது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா எந்த காலேஜ் எடுத்தாலும், நீங்கள் பக்கத்தில் உள்ள காலேஜ் எடுத்தாலும் நீங்கள் வந்து ஹாஸ்டல் வந்து கம்பல்சரி அப்படிங்கிறதுனால தூரமாக உள்ள காலேஜ் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சயின்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து சீட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, டோட்டல் சீட் வந்து 1339 சீட்டு. அதில் ஜென்ரலாக இருக்கிற சீட்ஸ் வந்து 1258 சீட்டு. தாட்கோ சீட்ஸ் வந்து 81 சீட்டு. தாட்கோ சீட்ஸ் அப்படின்றது வந்து தமிழ்நாடு ஆதிதிராவிடர் ஹவுசிங் அண்டு டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன்லேருந்து ஸ்பெஷலாக எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொடுக்க போகிற சீட்டு தான் வந்து அந்த 81 சீட்டு. அது அவங்க மட்டும்தான் போக முடியும். ஸோ மிச்சம் இருக்கிற ஜென்ரல் சீட்ஸ் வந்து 1258 சீட்ஸ். இதில் வந்து 390 சீட்டு வந்து ஓசி சீட்டு. அதில் ஓசி கேட்டகரி அப்படின்னு பார்த்தோன்னா ஓப்பன் காம்படிஷன் சீட்ஸு. அதில் வந்து எல்லா கம்யூனல் கேட்டகரியை சேர்ந்தவங்களும் வந்து இருப்பாங்க. இதில் இந்த 390 சீட்டில் எந்த கம்யூனல் கேட்டகரியிலையும் சேராதவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோன்னா 6 சீட்டு மட்டும்தான் வந்து ஓசி சீட்டு. மீதி இருக்கக்கூடிய 384 சீட்டு வந்து கம்யூனல் கேட்டகரியில் இருக்கிறவங்க தான் வந்து இருக்கிறாங்க. பிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிசி ப்ளஸ் ஓசியில் இருக்கக்கூடிய பிசி சீட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிசி சீட்டு வந்து 333 சீட்டு, ஓசியில் இருக்கக்கூடிய பிசி சீட்டு வந்து 147 சீட்டு, மொத்தம் 480 சீட்டு வந்து இருக்குது. எம்பிசி டிஎன்சியை பொறுத்த வரைக்கும் எம்பிசி டிஎன்சி சீட் வந்து 252, ஓசியில் இருக்கக்கூடிய எம்பிசி டிஎன்சி பார்த்தோன்னா 148 பேர், மொத்தம் 400 சீட்டு வந்து இருக்குது எம்பிசி டிஎன்சியை பொறுத்த வரைக்கும். எஸ்சி கேட்டகரிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எஸ்சி கேட்டகரிக்காரங்களுக்கு தனியாக 190 சீட் இருக்குது. அது போக ஓசியில் இருக்கக்கூடிய சீட்டு வந்து 69 சீட்டு. அது போக தாட்கோலேருந்து நான் உங்களுக்கு அந்த 81 சீட் இருக்கு இல்லையா, தாட்கோ சீட்டு, அதுலேருந்து ஒரு 54 சீட் இருக்குது. மொத்தம் வந்து 313 சீட்டு எஸ்சி கேட்டகரிக்காரங்களுக்கு. பிசிஎம் கேட்டகரிக்காரங்களுக்கு வந்து 44 சீட்டு ப்ளஸ் ஓசியில் இருக்கக்கூடிய பிசிஎம்காரங்கன்னா 11 சீட்டு, மொத்தமாக வந்து பிசிஎம் கேட்டகரிக்காரங்களுக்கு 55 சீட்டு. எஸ்சிஏ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 36 சீட்டு. ஓசியில் இருக்கக்கூடிய எஸ்சிஏ கேட்டகரிக்காரங்க 7 பேர் ப்ளஸ்
தாட்கோவில் இருக்கக்கூடிய 81 சீட்டில் 11 சீட்டு, மொத்தமாக வந்து 56 சீட்டு வந்து எஸ்சிஏ கேட்டகரிக்காரங்களுக்கு இருக்குது. அடுத்து எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 13 சீட்டு ப்ளஸ் ஓசியில் இருக்கக்கூடிய எஸ்டி கேட்டகரிக்காரங்க 2 பேர் ப்ளஸ் தாட்கோ சீட்டு ஒரு 4, மொத்தமாக வந்து 19 சீட்டு வந்து எஸ்டி கேட்டகரிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இருக்குது. தாட்கோ சீட்டில் வந்து ஓசியில் தனியாக 12 சீட்டு இருக்குது. அந்த 12 சீட்டுக்குள்ளே யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரிக்காரங்க மட்டும்தான் வந்து இருப்பாங்க. அடுத்து ஒகேஷ்னல் குரூப்பை பொறுத்த வரைக்கும் சீட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டல் சீட் வந்து 515 சீட்டு. அதில் ஜென்ரலாக வர சீட்டு வந்து 484 சீட்டு, தாட்கோ சீட்டு வந்து 31 சீட்டு, அதில் ஓசி வந்து 150 சீட்டு. எந்த கம்யூனல் கேட்டகரியிலையும் சேராத ஓசி கேண்டிடேட் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. பிசி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் 128 சீட் ப்ளஸ் ஓசியில் இருக்கக்கூடிய ஒரு 40 சீட் அப்படின்னு சொல்லிட்டு 168 சீட் வந்து மொத்தமாக இருக்குது. அதுக்கடுத்து எம்பிசி டிஎன்சி கேட்டகரிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 97 சீட் ப்ளஸ் ஓசி கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு 61 சீட் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 158 சீட் வந்து இருக்குது. அதுக்கடுத்து எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து ஒரு 73 சீட் ப்ளஸ் ஓசி கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு 39 சீட் ப்ளஸ் தாட்கோ சீட்டில் வந்து ஒரு 21 சீட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 133 சீட் வந்து இருக்குது. அடுத்து பிசிஎம் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 17 சீட் ப்ளஸ் ஓசியில் இருக்கக்கூடிய ஒரு 2 சீட் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 19 சீட் இருக்குது. அடுத்து எஸ்சிஏ கேட்டகரிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 14 சீட் ப்ளஸ் ஓசியில் இருக்கக்கூடிய ஒரு 8 சீட் ப்ளஸ் தாட்கோ சீட்டில் ஒரு 4 சீட் அப்படின்னு சொல்லிட்டு 26 சீட் வந்து இருக்குது. அடுத்து எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 4 சீட் ப்ளஸ் தாட்கோ சீட்டில் ஒரு சீட் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக வந்து உங்களுக்கு ஒரு 5 சீட் வந்து இருக்குது. அதே மாதிரி தாட்கோ சீட்டில் ஓசியை பொறுத்த வரைக்கும் 5 சீட் இருக்குது. அதில் யார் யாரெல்லாம் போவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்காரங்க மட்டும்தான் வந்து அந்த சீட்டுக்கு வந்து போட்டி போடுவாங்க. அடுத்து அதர் குரூப் சீட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்த சீட்டு வந்து 206 சீட்டு. அதில் 193 வந்து ஜென்ரல் சீட்டு, 16 வந்து தாட்கோ சீட்டு, அதில் ஓசி வந்து 60 சீட் மொத்தம். எந்த கம்யூனல் கேட்டகரிலையும் சேராமல் ஓசியாக இருக்கிறவங்க வந்து கிடையாது. பிசி கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 51 சீட் ப்ளஸ் ஓசியில் இருக்கக்கூடிய ஒரு 16 சீட் அப்படின்னு சொல்லிட்டு 67 சீட் மொத்தமாக வந்து இருக்குது. அடுத்து எம்பிசி டிஎன்சியை பொறுத்த வரைக்கும் 38 சீட் ப்ளஸ் ஓசியில் இருக்கக்கூடிய ஒரு 33 சீட் அப்படின்னு சொல்லிட்டு 71 சீட் வந்து இருக்குது. எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 29 சீட் ப்ளஸ் ஓசியில் இருக்கக்கூடிய ஒரு 5 சீட் ப்ளஸ் தாட்கோவில் இருக்கக்கூடிய ஒரு 8 சீட் அப்படின்னு சொல்லிட்டு 42 சீட் வந்து இருக்குது. பிசிஎம் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து 7 சீட் வந்து இருக்குது. எஸ்சிஏ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஏ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 8 சீட் ப்ளஸ் ஓசி சீட்டில் ஒரு 6 சீட் ப்ளஸ் தாட்கோ சீட்டில் ஒரு 2 சீட் அப்படின்னு சொல்லிட்டு 16 சீட் வந்து இருக்குது. எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 2 சீட் ப்ளஸ் தாட்கோ சீட்டில் ஒரு சீட் அப்படின்னு சொல்லிட்டு 3 சீட் வந்து இருக்குது. தாட்கோ சீட்டில் ஓசி சீட் தனியாக வந்து ஒரு 2 சீட் கொடுத்துருக்காங்க. அதில் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரிக்காரங்க தான் வந்து இருப்பாங்க. அடுத்து ஃபிசிக்கலி சேலஞ்சை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 97 சீட் வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த 25 காலேஜில் அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம்னா 15 பேர் தான். ஸோ இன்னமும் வந்து 82 சீட் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். அப்ளை பண்ண எல்லாருக்குமே வந்து சீட்டு கிடைக்கும். அடுத்து எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் டோட்டல் சீட்ஸ் வந்து 57 சீட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்ளை பண்ணவங்க வெறும் 8 பேர் தான். ஸோ அப்ளை பண்ண எல்லாருக்குமே வந்து சீட்டு கன்ஃபார்மாக கிடைக்கும். அடுத்து ஸ்போர்ட்ஸ் மேன்ஸை பொறுத்த வரைக்கும் டோட்டல் சீட் வந்து 3 கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அப்ளை பண்ணது 45 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கிறவங்க மற்ற கம்யூனல் டர்ன்ஸ்லேயும் வருவாங்க. அங்கே வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து சீட்டு கிடச்சிரும். டிப்ளமா நர்சிங் ரேங்க் லிஸ்ட்டில் இருந்த எல்லாரையுமே சயின்ஸ் குரூப் ஆகட்டும், வொகேஷ்னல் குரூப் ஆகட்டும், அதர் குரூப் ஆகட்டும் எல்லாரையுமே வந்து கவுன்சிலிங்க்கு வந்து கூப்பிட்ருக்காங்க. அதனால் எல்லாருமே வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க. 7111 பேரும் வந்து சயின்ஸ் குரூப்பில் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணால் எல்லாருக்கும் சீட்டு கிடைக்குமா அப்படின்னா, அப்ளை பண்ணவங்க வந்து ஏற்கனவே வேறு படிப்பில் சேர்ந்துருக்காங்க அப்படின்ற பட்சத்துலேயோ அக்ரி, எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆர்ட்ஸு அல்லது பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் அந்த மாதிரி
மாதிரியான கோர்ஸில் வந்து ஏற்கனவே ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்துலேயோ, அப்ளை பண்ணியிருந்தும் சாய்ஸ் ஃபில்லிங்கில் கலந்துக்கிறல அப்படின்ற பட்சத்துலேயோ, அல்லது கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு காலேஜில் ஜாயின் பண்ணாமல் போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்துலேயோ, அந்த சீட் எல்லாமே வந்து உங்களுக்கு சயின்ஸ் குரூப்காரங்களுக்கு தான் வந்து வரும். அதே மாதிரி வொகேஷ்னல் குரூப்லேயும் அதர் குரூப்லேயும் வந்து சீட் வந்து வேக்கண்ட் இருக்கும் பொழுது அந்த வேக்கண்ட்டும் செகண்ட் ரவுண்டு கவுன்சிலிங் வரும் பொழுது சயின்ஸ் குரூப்காரங்களுக்கு தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ எல்லோரும் வந்து கண்டிப்பாக கவுன்சிலிங்கில் கலந்துக்கோங்க. மேபி வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் வந்து 1-2 மார்க்கில் வந்து எனக்கு வந்து சீட்டு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக செகண்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக செகண்ட் கவுன்சிலிங்கில் வந்து உங்களுக்கு சீட் கன்ஃபார்மாக கிடைக்கும். ஏன்னா நிறைய வேக்கண்ட் வரும். எல்லாருக்கும் நீங்கள் விருப்பப்பட்ட காலேஜ் கிடைக்க என்னோட வாழ்த்துக்கள். இது மாதிரியான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.